பாஸ், ட்ரம்ப்பும் புட்டினும் இன்னைக்கு சந்திச்சிட்டாங்களே, அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு? ட்ரம்ப்பும் புட்டினும் இன்னைக்கு அலாஸ்காவில் சந்திச்சிருக்காங்க. 1945க்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய போர் இப்ப நடந்துட்டு இருக்கிற உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர். இந்த போரோட மத்தியில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அலாஸ்காவில் தரையிறங்கி ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 12:25 மிட் நைட்ல அங்க லேண்ட் பண்ணியிருக்காரு இந்திய நேரப்படி. பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல இந்த பேச்சுவார்த்தை நடந்து அவர் புட்டினும் கிளம்பி போயிருக்காரு. இந்திய நேரப்படி 1 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. 1 மணில இருந்து 3:48 வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4:28 அப்படிங்கிற செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு. அப்புறம் புட்டின் விமானத்தில் கிளம்பி போயிட்டாரு. சரியா 5 மணி நேரத்தில் இரும் பெரும் துருவமா இருக்கக்கூடிய ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போனதா உலக மத்தியில் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல என்ன அவங்க எழுதி வச்சிருந்தாங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெரி ப்ரொடக்டிவிட்டியா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புட்டின் நீங்க மாஸ்கோக்கு வாங்க அப்படிங்கிறதோட அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டாங்க. உக்ரைன் இந்த பேச்சுவார்த்தை இல்லாதனால இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிறத அவங்க நிறுத்திட்டாங்க. இப்ப ட்ரம்ப் நினைச்சது நம்ம சொன்ன புட்டின் கண்டிப்பா கேட்பாரு, உடனடியாக போர் நின்றும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது அந்த மாதிரி இல்ல, உலக அரசியல் மாற்றமா இருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து அவர் உணர்ந்திருப்பார் அப்படிங்கிறதா உண்மை.